வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஏப்ரல் மாதம் மீண்டும் தேர்தல். இன்று முதல் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை. இலங்கையில் சுகாதார நிபுணர்கள் வேலை நிறுத்த எச்சரிக்கை. நெருக்கடியில் சுகாதாரத்துறை. கொழும்பிலிருந்து கண்டிக்கு நிர்வாணமாக பயணித்த நபர் கைது செய்த காவல்துறை. மக்களை ஏமாற்றிய அரசு, தொலைநோக்கு பார்வை இல்லை என்கிறார் சஜித். சுற்றுலாத்துறையில் இலங்கை சாதனை. கடந்த மாதம் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை. வடக்கில் கைப்பற்றப்படும் கஞ்சா பொதிகள், அதிரடியாக பலர் கைது. லண்டனில் கூடிய 18 நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனின் பாதுகாப்பு குறித்து அவசர பேச்சு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் காலம் தொடர்பான அறிவிப்பினை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது. கட்டுப்பணம் இன்று முதல் 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சனி, ஞாயிறு மற்றும் போயா விடுமுறை நாட்களில் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இடம்பெறாதென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மாதம் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் காலம் இன்று காலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் இந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்கிடையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறுகின்ற திகதி மற்றும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான திகதி ஆகியன இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதும் சுகாதார நிபுணர்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டம் எதிர்வரும் 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் இடம்பெறவுள்ளதாக 20 சுகாதார தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சுடன் இன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கலந்துரையாடல் தோல்வியுற்றதால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக சுகாதார தொழிற்சங்க தலைவர்கள் அச்சுறுத்தியுள்ளனர். சுகாதார நிபுணர்களின் கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்வதற்கு சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்தனர். அடையாள வேலை நிறுத்தத்திற்கு மருத்துவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் சிறுவர் மருத்துவமனைகள், புற்றுநோய் மருத்துவமனைகள், மகப்பேறு மருத்துவமனைகள் மற்றும் சிறுநீரக மருத்துவமனைகளில் வேலை நிறுத்தம் இடம்பெறாது என வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாதியொருவரின் சம்பளம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தவறானது என சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற கடந்த 2 தேர்தல்களிலும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தால் நாட்டை ஆள முடியாதென்றும் நாட்டை ஆளும் சரியான தொலைநோக்கு இவர்களிடம் இல்லை என்றும் அனுராதபுரம் நொச்சியகம சமநல ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 2 தேர்தல்களிலும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்ற அரசாங்கம் இன்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் இடையில் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடன்படிக்கையின்படி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய சதவீதத்தை ஒருதலைப்பட்சமாக மீறுவதால் மக்களும் வர்த்தகர்களும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு இந்த நெருக்கடி பாதிப்பினை ஏற்படுத்தாது. ஆனால் சாதாரண மக்களே இவற்றுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். இது இவ்வாறு போனால் பெட்ரோல் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவதோடு அரசு நிறுவனங்களுக்கு கடனாக வழங்கப்பட்டு வரும் எரிபொருளும் நிறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இவற்றை செய்ய முடியாத அரசாங்கமே நாட்டில் தற்போது இருக்கிறது என்றும் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. மனித, காட்டு, யானை மோதல்களுக்கு புதிய தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை. பயிர் சேதம் மற்றும் சொத்து சேதங்களுக்கான இழப்பீடுகள் இன்னும் வழங்கப்படவில்லை. எதிர்க்கட்சியில் இருந்த பொழுது விவசாயிகளுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறினர். அதுவும் இன்னும் வழங்கப்படவில்லை. அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை மக்களுக்கு சார்பான முறையில் மாற்றுவதாக கூறினார். ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவின் உடன்படிக்கையை முன்னெடுத்து செல்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்களுக்கு சார்பான முறையில் மாறுவதாக கூறியது. நமக்கு அதிகாரம் கிடைத்திருப்பின் நாம் மாற்றியமைத்திருப்போம். கொழும்பில் இருந்து கண்டி நோக்கி நிர்வாணமாக உந்துருளியில் பயணித்த நபர் ஒருவர் கடுகண்ணாவை காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார்.
கண்டி கொழும்பு வீதியில் உந்துருளியில் சென்ற நபரை பல காவல்துறை அதிகாரிகள் கவனித்து அவரை பிடிக்க முயன்றனர். இருப்பினும் யாராலும் அவரை பிடிக்க முடியவில்லை. கேகாலை மற்றும் மாவனெல்ல காவல்துறையினரும் அந்த நபரை துரத்திச் சென்ற போதிலும் அவரை பிடிக்க முடியவில்லை. இதனையடுத்து கடுகண்ணாவு மற்றும் பேராதனை காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து கடுகண்ணாவு அதிகாரிகள் சாலை தடைகளை பயன்படுத்தி உந்துருளியை தடுத்து நிறுத்தியதோடு அதனை செலுத்திச் சென்ற இளைஞனையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் அகங்கமவைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் அதானி நிறுவனத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியேற்றவில்லை என்றும் அதானி நிறுவனம்தான் இலங்கையை விட்டு வெளியேறியது எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அதானியின் விலகலின் நீண்டகால பொருளாதார தாக்கங்களை புரிந்து கொள்ள தவறிவிட்டதாக மனோ கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டம் இலங்கையின் மின்சார தேவைகளை பற்றியது மட்டுமல்ல, இந்தியாவிற்கான எரிசக்தி ஏற்றுமதியினையும் உள்ளடக்கியதென்றும் இதன் மூலம் ஒரு நிலையான வருவாய் ஓட்டத்தை பெற்றிருக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை சுட்டிக்காட்டிய அவர் ஏதேனும் உறுதியான முதலீடுகளை அரசாங்கம் நிறைவேற்றிய என்றும் கேள்வி எழுப்பினார். அதானியின் வெளியேற்றம் இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டாளர்களுக்கு தவறான சமிச்சைகளை அனுப்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதானி பசுமை எரிசக்தி திட்டம் ஆரம்பத்தில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு நலன்களுடன் ஒத்துப்போகும் ஒரு மூலோபாய முயற்சியாக கருதப்பட்டது. இது இலங்கையை ஒரு முக்கிய எரிசக்தி ஏற்றுமதியாளராக நிலைநிறுத்துகிறது. திட்டத்தை ரத்து செய்வது பெரிய அளவிலான முதலீடுகளை, குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இருக்கும் நாட்டின் திறன் குறித்த கவலைகளை தற்போது எழுப்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த பிப்ரவரி மாதம் 2,32,341 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 34,006 சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து சென்றுள்ளனர். மேலும் ரஷ்யாவில் இருந்து 29,241 பேரும், பிரித்தானியாவில் இருந்து 29,241 பேரும், ஜெர்மனியில் இருந்து 16,720 பேரும், பிரான்சில் இருந்து 15,063 பேரும் சுற்றுலாவுக்காய் சென்றுள்ளனர். அதன்படி இந்த ஆண்டு இதுவரை நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 4,85,102 என்று சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 726 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கத்தினால் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலையால் 178 குடும்பங்களைச் சேர்ந்த 726 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. காலி, இரத்தினபுரி, கேகாலை, மொனராகலை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் கடும் மழை, மின்னல், பலத்த காற்றின் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரத்தினபுரியில் கடும் மழையின் காரணமாக ஒருவர் காயமடைந்துள்ளதோடு 177 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அத்துடன் மட்டக்களப்பு கிரான் பகுதியில் மழை காரணமாக சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கிரான் தொப்பிக்கல பாலமூடாக போக்குவரத்து தடைப்பட்டது. ராணுவமும் பிரதேச செயலகமும் இணைந்து படகு சேவையை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகள் உரிய முறையில் ஆவணப்படுத்தாத பட்சத்தில் அந்த படுகொலைகள் தண்ணீர் மேல் எழுத்துக்களாக போய்விடும் என வல்வெட்டித்துறை முன்னாள் பிரஜைகள் குழு செயலாளர் தெரிவித்துள்ளார். எங்களுடைய காலங்களிலே நடைபெற்ற படுகொலைகள் சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் அந்த படுகொலைகள் தண்ணீர் மேல் எழுத்துக்களாக போய்விடும், மறைந்துவிடும். எத்தனை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வைத்தியசாலை படுகொலை, சொன்ன மாதிரி நவாலி சர்ச் படுகொலை, நவாலி தேவாலயத்தின் மீது குண்டு வீசி அளிக்கப்பட்ட அந்த நாள், இது கோரமான நாள். அதே போல நிறைய நாகர்கோவில் படுகொலை, எல்லாமே எங்களுடைய மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு போகுது. ஆனால் அது மறைய விடக்கூடாது. எங்களுக்கு துன்பங்கள் தான், ஆனால் நாங்கள் அதற்கு நியாயம் கேட்க வேண்டும். வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்கு மூலங்கள் இந்த வகையில் ஒரு மிக அருமையான தொகுப்பொண்டை செய்திருக்கிறோம். இதோட நோக்கம் இந்திய அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. நாங்கள் இன்றைக்கும் இலங்கை அரசாங்கத்தை விட இந்திய அரசாங்கத்தை நாங்கள் நேசிக்கிறது கூட. எங்களோட பாட நூல்களில் எங்களோட தாய் நாடு சொல்லி இந்தியாவுக்கு நாங்கள் பார்க்குறோம். மகாத்மா காந்தியோ நேருவையோ நாங்கள் எங்களோட வீடுகளில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் இந்தியாவை மதிக்கிறோம். இந்த நிகழ்வுகள், இந்த புத்தகங்கள், வெளியீடுகள் இந்தியாவுக்கு எதிரானவே அல்ல. ஆகவே இது சர்வதேச மயப்படுத்தப்பட வேண்டும். இதுக்கு இந்தியா ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஜாலியன் வாலாபாக் உங்களை அறிந்திருப்பீங்கள். பிரிட்டிஷ் யுத்த காலத்தின் பொழுது பிரிட்டிஷ் இராணுவத்தினரால் ஜாலியன் வாலாபாக் அந்த பாக்கை சுற்றி
பல நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் இராணுவத்தினர் சூழ்ந்து கொண்டு அப்பாவி பொதுமக்கள் கிட்டத்தட்ட 700-800 பேர் வரைக்கும் ஒரே நாளில் சுட்டு தள்ளி சுதந்திரத்துக்கு அதான் வித்திட்டது. இந்த விரைவுபடுத்தினது அதுதான். 100 வருடங்களுக்கு பிறகு தெரேசா மே பார்லிமெண்ட்டில் தாங்கள் செய்த படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டவர். ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் அற்புதமாக இந்த மன்னிப்பை கேட்டுவிட்டார். அது இந்திய மக்களை சந்தோஷப்படுத்தியது, ஆறுதல் படுத்தியது. தாங்கள் செய்த படுகொலைக்கு தாங்களே மன்னிப்பு கேட்கிற நிலைக்கு லண்டன் வந்திருக்கின்றது ஒரு நல்ல விடயம். அதுதான் நாங்கள் கேட்கிறோம். தமிழ் ஈழ பகுதியில், வடக்கு கிழக்கு பகுதியில் இந்திய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அவற்றுக்கான மன்னிப்பை தார்மீகமாக இந்திய அரசு கோர வேண்டும். வவுனியா செட்டிக்குளம் வீரபுரம் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செட்டிக்குளம் காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கமைய நேற்று இரவு முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். நெறியகுளம் பிரதேசத்தைச் சேர்ந்த 62 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் எழுவைதீவு மற்றும் அனலைதீவு இடையே உள்ள கடற்பரப்பில் 197 கிலோகிராம் மற்றும் 400 கிராம் கஞ்சா போதைப் பொருட்களை இன்று காலை ஸ்ரீலங்கா கடற்படையினர் மீட்டுள்ளனர். அதே நேரம் மன்னாரில் 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக எழுவைத்தீவு மற்றும் அனலைத்தீவு கடற்பரப்பில் பயணித்த படகொன்றினை சோதனையிட்ட போதே 190 கிலோகிராம் 400 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சாவை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் காரைநகர் மற்றும் மன்னார் பேசாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரையும் சான்று பொருட்களையும் ஊர்காவல்துறை காவல்துறையினூடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கடற்படையினரும் காவல்துறையினரும் இணைந்து மன்னார் மரிச்சுக்கட்டி பகுதியில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் பொழுது 31 கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்படையினரும் காவல்துறையினரும் வீடொன்றை சோதனையிட்ட போதே அந்த வீட்டில் 14 பொதிகளாக பொதி செய்து விற்பனை செய்வதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கேரளா கஞ்சாவின் மொத்த மதிப்பு சுமார் 12 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என நம்பப்படுகின்றது. இந்திய ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையினை தமிழ்நாட்டு அரசு எதிர்ப்பதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருப்பதாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையானது மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்காது என்று கூறியுள்ள அவர், ஹிந்தி மட்டுமே இருக்கும் என தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒருபொழுதும் தாம் கூறவில்லை எனவும் தெரிவித்தார். மும்மொழி கொள்கையில் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் கற்பித்தல் இருக்கும் என்று மட்டுமே தாம் கூறியுள்ளதாகவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாட்டு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் மோதல் நிலவி வரும் நிலையில் கல்வி அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. சில நபர்களின் அரசியல் லட்சியங்களுக்கு தாம் பதில் கூற விரும்பவில்லை எனவும் தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் கவனம் செலுத்துகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக ஹிந்தி, தமிழ், ஒடியா அல்லது பஞ்சாபி ஆகிய மொழிகள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் அனைத்து மொழிகளுக்கும் சம முக்கியத்துவம் உண்டு என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தற்போதைய சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவரும் வேலைவாய்ப்பை காணக்கூடிய ஒரு அமைப்பு நாட்டிற்கு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூக கலாச்சாரம் மற்றும் பொருளாதார தேவைகளை மனதில் கொண்டு இந்த அவசியத்தை வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வந்து ரஷ்யாவிடமிருந்து நாட்டை பாதுகாக்கும் வகையில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்ற 4 அம்ச திட்டத்தை பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் முன்வைத்துள்ளார். பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஏனைய நாடுகள் கூட்டணியாக தமது முயற்சிகளை தீவிரப்படுத்துவதோடு உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் விடயத்தில் அமெரிக்காவையும் ஈடுபடுத்த முயற்சிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். உக்ரைனுக்கான ராணுவ உதவியினை தொடர்ந்து வழங்குவது, ரஷ்யாவின் மீது பொருளாதார அழுத்தங்களை அதிகரிப்பது, எந்தவொரு நீடித்த அமைதி உடன்படிக்கையின் கீழ் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்வது, எந்தவொரு அமைதி பேச்சுவார்த்தையிலும் உக்ரைனையும் கட்டாயம் உள்ளடக்குவது, சமாதான ஒப்பந்தம் எட்டப்படின் எதிர்கால படியெடுப்புகளை தடுக்க உக்ரைனின் தற்காப்பு திறனை அதிகரிப்பது, உக்ரைன் தொடர்பான ஒப்பந்தத்தை பாதுகாக்கவும் அதன் பின்னரான அமைதியை உறுதி செய்வதற்கும் கூட்டணி ஒன்றை உருவாக்குவது உள்ளிட்ட விடயங்கள் கெய்ர் ஸ்டார்மரின் திட்டத்தில்
தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வரலாற்றில் மிகவும் முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டிய தருணத்தில் உள்ளதாக மேற்குலக நாடுகளின் தலைவர்களுடனான மாநாட்டின் பின்னர் பிரித்தானிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த 18 நாடுகளின் தலைவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இந்த மாநாட்டின் ஊடாக மிகவும் பலமான ஆதரவை தாம் உணர்வதாகவும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக உயர்ந்த மட்டத்தில் ஐரோப்பாவின் ஒற்றுமையை காண்பதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் வெள்ளை மாளிகையில் காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்ற 2 நாட்களின் பின்னர் இந்த மாநாடு நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஏப்ரல் மாதம் மீண்டும் தேர்தல். இன்று முதல் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை. இலங்கையில் சுகாதார நிபுணர்கள் வேலை நிறுத்த எச்சரிக்கை. நெருக்கடியில் சுகாதாரத்துறை. கொழும்பிலிருந்து கண்டிக்கு நிர்வாணமாக பயணித்த நபர் கைது செய்த காவல்துறை. மக்களை ஏமாற்றிய அரசு, தொலைநோக்கு பார்வை இல்லை என்கிறார் சஜித். சுற்றுலாத்துறையில் இலங்கை சாதனை. கடந்த மாதம் 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை. வடக்கில் கைப்பற்றப்படும் கஞ்சா பொதிகள், அதிரடியாக பலர் கைது. லண்டனில் கூடிய 18 நாடுகளின் தலைவர்கள். உக்ரைனின் பாதுகாப்பு குறித்து அவசர பேச்சு. இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.